ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டிக்கர் பொட்டை வச்சு ஒரு 9 சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டிக்கர் பொட்டில் என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிப்ஸ் இந்த பொட்டில் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸில் பின் குத்துற அந்த சைடு இருக்குது பாருங்கள். அந்த சைடில் நம்ம பின் குத்துறப்ப அதோட பின் அந்த முனைப்பகுதி மாட்டிக்கிட்டு இது போல் ப்ளவுஸ் கிழிஞ்சு போயிடும். நம்ம நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த பின் அதில் போய் ப்ளவுஸில் போய் மாட்டிக்கிட்டு இந்த ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த பின் குத்தும் போது அதில் ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்டை இது போல் மாட்டி விட்டுட்டு நம்ம ப்ளவுஸில் பின் குத்தும் போது ப்ளவுஸ் அந்த பின்னோட மாட்டிக்காமல் கிழியாமல் இருக்குங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது போல் ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் குத்தும் போது ப்ளவுஸ் டேமேஜ் ஆகாதுங்க. இது ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை, சுடிதார் டாப் எது நம்ம போட்டாலும் இந்த பின் குத்துறப்ப இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இது போல் ஸ்டோன் வச்சு நிறைய ஒர்க் உள்ள டிசைனான ஸ்டிக்கர் பொட்டுலாம் வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி பொட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஸ்டிக்கர் பொட்டை நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி மாற்றலாங்கிறத சொல்கிறேன். இது போல் நம்ம ஹேர் பின் வச்சுருப்போம், பிளெயினான ஹேர் பின். இதில் நம்ம அந்த ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டி வச்சோம்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. பிளெயினான ஹேர் பின்னில் இது ஒட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம தலையில் வைக்கும் போதுமே ரொம்பவே லுக்காக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சிருக்க ஸ்டிக்கர் போட்ட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹேர் பின்க்கு மட்டும் இல்லை, நம்ம கிளிப்லாம் வச்சுருப்போம் பாருங்கள். கிளிப்லேயும் பிளெயினான கிளிப்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி கிளிப்பில் கூட நம்மளுக்கு டிசைனான ஸ்டிக்கர் போட்டை இப்படி ஒட்டி வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே லுக்காக அழகாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் யூஸ் பண்ணாமல் ஸ்டிக்கர் போட்டுலாம் வச்சுருந்தீங்கன்னா இதிலலாம் நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிளிப்பில் ஒட்டியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே பிளாக் கலர் கிளிப்னால் இன்னுமே உங்களுக்கு அழகாக எடுத்து காட்டும். இந்த டிப்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன் கவர் உள்ளே ஒரு 4-5 ஸ்டிக்கர் போட்டை நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது மறந்துட்டு போயிட்டாலோ, பொட்டு வைக்க மறந்துட்டு போயிட்டாலோ, இல்லை பொட்டு ஏதாவது கீழே விழுந்துட்டாலோ நம்ம இதுலேருந்து எடுத்து டக்குன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வெளியே போகும்போது செல்ஃபோன் இல்லாமல் போக மாட்டோம். அதனால தான் நான் செல்ஃபோன் கவரில் ஒட்டி வைக்க சொன்னேன். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இது போல் நம்ம நூல்கண்டுலாம் தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நூல்கண்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த நூல் வெளியே அடிக்கடி வந்துக்கிட்டு அப்படியே சிக்காகி கிடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நூல்கண்டை நல்லா சுற்றிட்டு அந்த நூல்கண்டோட நூல் முனைப்பகுதி இருக்கும்ல அதில் ஒரு ஸ்டிக்கர் போட்டை இப்படி ஒட்டி விட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த நூல் கலண்டு வராதுங்க. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் போட்டை எடுத்தோம்னா அழகாக அந்த நூல் நம்மளுக்கு வந்துடும். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு நூல்கண்ட்லையும் ஒவ்வொரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொட்டுலாம் நம்ம நிறைய பொட்டு டிசைனாக வாங்கி வச்சுருப்போம். அதை ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்பவே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது போல் ஒரு ஆர்கனைசர் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சோப் வாங்குறப்ப அதோட கவர் வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்காங்க. அதை நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். அதே போல் அதாவது ஒரு புக் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் A4 ஷீட்டை 4 மடித்து அந்த கவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேப்பராக தனித்தனியாக அப்படியே கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரை மடிச்சுட்டு அந்த கவர் மேலே வச்சு இது போல் பெண்ணால் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு நிறைய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேப்பர் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுற கொஞ்சமாக பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட கொஞ்சமாக தான் ஸ்டிக்கர் போட்டு இருக்குது. இப்போ அடுத்ததாக நீங்கள் ஃபெவிபாண்ட் போட்டு இது போல் சென்டரில் அந்த பேப்பரை அப்படியே ஒட்டி விட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். இதுக்காக ஒவ்வொரு பேப்பராக நம்ம தனித்தனியாக ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. அது கலண்டு வராது. அதனால ஃபெவிகாலுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க.
இப்போ ஒட்டி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பேஜ் வந்து எனக்கு வெளியே வந்து தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதையும் வந்து நான் கரெக்டாக அந்த ஷேப்க்கு வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக வந்து அதே ஷேப்க்கு வந்து பேப்பர்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சோப் கவர் மேலேயும் A4 ஷீட் போட்டு ஒட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு கலர் பேப்பர் இல்லை, அதனால A4 ஷீட் போட்டு ஒட்டிக்கிட்டேன். அடுத்து இதுக்கு மேலே வந்து பிந்தி புக் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்சால் வந்து எழுதியிருக்கேன். எழுதிட்டு நீங்கள் ஏதாவது டிசைன் வந்து பூ மாதிரி வரைஞ்சி ஏதாவது டிசைன் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பிந்தி புக் அப்படி மட்டும் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டெக்கரேஷன் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததாக அதோட 4 கார்னர்லேயும் வந்து நான் ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம பிந்தி புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பொட்டை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது போல் நீங்கள் ஒவ்வொரு அட்டையாக வந்து டிசைன் பொட்டெலாம் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. அதுலேருந்து அந்த பொட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஃபெவிபான் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து ஒட்டிக்குங்க. இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து டிசைன் பொட்டெலாம் வந்து தனித்தனியாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இதே மெத்தடில் வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் நிறைய டிசைனில் வந்து பொட்டு வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை ஒரே ஒரு புக்கில் மட்டும் நீங்கள் நிறைய வந்து பொட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இதை நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு தின்னான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து A4 ஷீட் போட்டு கம் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச டிராயிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது சிம்பிளான டிராயிங் தான். ஒரு மரம் வந்து இருக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து கிளைகள் வந்து நிறைய இருக்கிற மாதிரியும் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிராயிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் வேணாலும் வந்து இந்த டிராயிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து டிராயிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து பென்சிலால் டிராயிங் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு நான் மறுபடியும் வந்து டிராயிங் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும். அந்த பென்சிலில் டிராயிங் பண்ணதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்கெட்சால் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக வந்து பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த ஸ்டிக்கர் போட்டை வந்து இது போல் வந்து அந்த கிளைகளோட முனை பகுதியில் வந்து நம்ம ஒட்டி விடணும். என்கிட்ட இன்றைக்கி பிளாக் கலர் பொட்டு மட்டும் தான் இருந்துச்சு, அதனால நான் பிளாக் கலர்லேயே வந்து ஒட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட நீங்கள் கலராக வந்து பொட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஐடியாவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் கலராக இருந்துச்சுன்னா. என்கிட்ட இன்றைக்கி பிளாக் கலர் பொட்டு இருந்ததுனால நான் அதை மட்டும் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் இந்த பிளாக் கலர் போட்டு வந்து ஒட்டி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து அந்த மரத்துக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதோட 4 கார்னர்லேயும் வந்து இது போல் ஸ்கேல் வச்சு நீங்கள் கொஞ்சமாக வந்து கேப் விட்டு கோடு போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் கோடு போட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதுலேயும் வந்து நான் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் வந்து கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 4 பக்கத்துலேயே வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதோட 4 கார்னர்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கர் போட்டு, அதாவது ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டி விட்டுருக்காங்க. அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு 2 பக்கம் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம எந்த இடத்துல ஒட்டணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டோட ஹாலில் வந்து ஒட்டி வச்சுருக்கேங்க, சுவிட்ச் போர்டுக்கு மேலே. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் இது. சின்ன குழந்தைங்க கூட இந்த கிராஃப்ட் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டிக்கர் பொட்டோட கவரை வச்சு ரீயூஸ் ஐடியா தாங்க. இந்த கவரை கூட நம்ம தூக்கி போடாமல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவரில் வந்து ஓப்பனாக இருக்கிற 2 சைடு 3 சைடு ஓப்பனாக இருக்கும். அதில் வந்து 2 சைடை மட்டும் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து ஓப்பன் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது உள்ளே வந்து நம்ம கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு, இது பான் கார்டு எது வச்சுருந்தாலுமே இந்த கார்டெல்லாம் வந்து இது உள்ளே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். எல்லா கார்டையும் வந்து இந்த ஒரு பாக்ஸ் உள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஹேண்ட்பேக் உள்ளே இதை வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இது போல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஸ்டிக்கர் புட் கார்டு வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த பின்லாம் இருக்கும்ல சைடில், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து 2 பாதியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஒரு அட்டையில் வந்து நம்ம 2 ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள் 2 பாதியாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பாதியை வந்து இது போல் பிரிச்சுட்டு இது உள்ளே வந்து நமக்கு பிடிச்ச வேர்டு வந்து நான் எழுதிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹேவ் எ நைஸ் டே அப்படிங்கிற வேர்டு வந்து எழுதியிருக்கேன். எழுதிட்டு பக்கத்தில் வந்து சின்ன பூ மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் கலர் கலராக ஸ்கெட்சில் வந்து நீங்கள் வரைஞ்சி எழுதுனாலும் எழுதிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன். இப்போ மூணுனதுக்கப்புறம் அதோட சென்டரில் வந்து நம்ம எழுதின வேர்டு வந்து தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்ததாக இது போல் நூல் வந்து எங்கிட்ட இருந்துச்சு, இது வந்து நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் சாதாரண நூல் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நூலை வந்து நீங்கள் அட்டை உள்ள வச்சு இது போல் 4 பக்கம் வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த நூல் வந்து கலண்டு வராது. அடுத்து இன்னொரு ஆர்கனைசருக்கு வந்து இன்னொரு பாதி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த பாதியில் இது போல் அந்த அட்டையை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வரைகிறது போல் இது போல் வளைவாக வந்து வரைஞ்சி பென்சிலால் வரைஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி தான் வந்து டிசைன் போட்டு வரையணும்னு இல்லை, உங்களுக்கு எது விருப்பமான டிசைனோ அது வந்து நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஸ்கெட்ச் வச்சு நம்ம கலர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் வந்து ஸ்கெட்ச் வந்து கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ கலரில் அப்படியே வந்து ஓரங்களில் வந்து கொடுத்து விட்டுக்கிறேன். அடுத்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச் வச்சு இது போல் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம், அதுக்கப்புறம் கிளாஸ், அதுக்கப்புறம் செக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்கூல், இது 4 வந்து எழுதிக்கங்க. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து என்ன ரெடி பண்ணுறோண்டு. இப்போ அடுத்ததாக வந்து ஸ்கேலை வச்சு இது போல் கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட கார்னரில் வந்து ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் வந்து பூ டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த டிசைன் விருப்பமோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதோட ஓரங்களை வந்து நான் ப்ளூ கலருக்கு கீழே வந்து நான் ஆரஞ்சு கலரில் வந்து மறுபடியும் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து எனக்கு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக அழகாக இருந்துச்சு, அதனால் மறுபடியும் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் டெக்கரேஷன்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம நோட்டுக்கு மேலே ஒட்டுற ஸ்டிக்கர் தாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை என் பொண்ணோட நோட்டில் வந்து நான் ஒட்ட போகிறேங்க. நான் ஃபெவிபான் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கையாலேயே வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும், நம்ம குழந்தைங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம நோட்டுக்கு வந்து ஒற்றை ஸ்டிக்கராக வந்து யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன்று செஞ்சுருந்தோம் அட்டையில். இதை வந்து நம்ம எதுக்காக வந்து செஞ்சுருக்கோன்னா புக் மார்க்காக தாங்க இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி புக் மார்க்காக வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஸ்டிக்கர் போட்டு அட்டையை வச்சு கூட நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க முடியுங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனாக ஸ்டோன் வச்ச பட்டன் தோடுலாம் வாங்கி போடுவாங்க. இந்த மாதிரி இந்த தோடு போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட பட்டன் வந்து அடிக்கடி மிஸ் ஆகிருங்க, குழந்தைங்க வந்து தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அதனாலே வந்து நம்ம அந்த தோடு போட முடியாமே வச்சுருப்போம். ஏன்னா பட்டன் இருந்தால் மட்டும் தான் இதில் வந்து போட முடியும், திருகாணி டைப் கிடையாதுல்ல. அதனால் இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சூப்பரான சொல்யூஷன் வந்து நான் ஒரு பொட்டை வச்சு சொல்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தோடு வந்து காதில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு அந்த பட்டன் போடுவோம் பாருங்கள், பட்டன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பொட்டை வந்து இந்த மாதிரி பேக் சைடாக வச்சு அந்த தோடு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. சென்டராக பார்த்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்டிக்கரை பிச்சுட்டு அந்த பட்டனை வந்து நீங்கள் அந்த பட்டனோட ஒட்டி அந்த ஸ்டிக்கர் போட்டு வந்து அந்த பட்டனோட ஒட்டி அப்படியே வந்து தோட மாட்டி விட்டுருங்க. இப்படி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து அந்த ஸ்டிக்கர் போட்டோட நல்லா ஒட்டிக்கோங்க. கலண்டு வந்து வரவே வராது. நம்மளா கழட்டுற வரைக்கும் அந்த பட்டன் வந்து கலண்டு வரவே வராதுங்க. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.